அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 3 பாயிண்ட். ஆஸ்க் பிரின்சிபிள். ASK ஆஸ்க். A என்பது ஆட்டிடியூட், S என்பது ஸ்கில், K என்பது நாலேஜ். ஆஸ்க். A ஆட்டிடியூட், S ஸ்கில், K என்பது நாலேஜ். இந்த மூன்றும் இருந்தால் வெற்றி நிச்சயம். இதில் முதல்ல வர்றது ஆட்டிடியூட் அப்படிங்கிறது நல்ல மனநிலை. படித்தா மட்டும் பத்தாது, நல்ல குணங்கள் முக்கியம், நல்ல மனநிலை முக்கியம். உங்கள் எல்லாருக்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை தெரியும், சுவாமி விவேகானந்தரோட குரு. அவர் ஒரு நாள் பூஜையில் உட்கார்ந்துருக்காரு. அவருடைய சீடர்கள் ஒரு பெரிய தட்டில் நிறைய லட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. லட்டை கொண்டு வந்து இப்படி வச்சுட்டாங்க. இன்னொரு சீடர் எறும்பு மருந்தோடு வர்றாரு. அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேட்குறாரு, கையில் என்னன்னு கேட்குறாரு. எறும்பு மருந்து கொண்டு போகிறேங்கிறாரு. எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஒரு பெரிய தட்டில் நிறைய லட்டுகள் வச்சுருக்கோம். அந்த லட்டை தேடி நிறைய எறும்புகள் சாறை சாறையாக வருது. அதனால் அந்த தட்டை சுற்றி எறும்பு மருந்தில் ஒரு வட்டம் போட்டோம்னா எறும்பு மருந்தை சாப்பிட்டுட்டு எல்லா எறும்புகளும் செத்து போயிடும், லட்டு சுத்தமாக இருக்கும், அதனால கொண்டு போகிறோங்கிறார். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாராம், எறும்புகளை கொல்வது பாவம் அல்லவா, அது இறை தேடி தானே வருகிறது. இப்படி செஞ்சு பாருங்களேன், எறும்பு மருந்தை எடுத்துகிட்டு போங்க, பதிலாக சர்க்கரை கொண்டு வாங்க. அந்த சர்க்கரையை இந்த லட்டு இருக்கு இல்லையா, அந்த தட்டு, அதை சுற்றி ஒரு ரவுண்டாக போடுங்க, சர்க்கரையை தூவி விடுங்க. அப்படி சர்க்கரையை தூவி விட்டால் எறும்புகள் என்ன செய்யும்? உங்களை தான் கேட்குறேன். எறும்புகள் என்ன செய்யும்? சர்க்கரையை எடுத்துக்கும் உணவாக. அப்போ லட்டு பக்கம் வருமா? வராது. அப்போ எறும்புக்கு தேவையான உணவும் கிடைச்சிருச்சு, அதே சமயத்தில் லட்டும் என்ன செய்யப்பட்டது? பாதுகாக்கப்பட்டது. இப்படி எந்த உயிரினங்களையும் கொல்லாமல் துன்புறுத்தாமல் மாணவ மாணவிகளாகிய நீங்கள் வாழ வேண்டும். அதற்கு தேவை ஆட்டிடியூட், நல்ல மனோபாவம். ரெண்டாவது என்ன சொன்னேன்? என்னம்மா? பத்தலை, கேட்கல. ஸ்கில். ஸ்கில்லுனா என்னது? திறன். ஒரு சின்ன இது, ஒரு கிராமத்து பள்ளி, உண்மையான நிகழ்வு. 4ஆம் வகுப்பு படிக்கிறான் ஒரு மாணவன், அவன் பேர் சுவாமிநாதன். அவன் சிறுவர் மலருக்கு ஒரு பத்திரிக்கை எழுதி போட்டுட்டான். அந்த சிறுவர் மலர் இந்த கதை நல்லா இல்லை அப்படின்னு திருப்பி அனுப்புது ஸ்கூலுக்கே. அவரோட வாத்தியார் பேர் KGK, அவர் கிளாஸ் வாத்தியார். KGK வாத்தியார்கிட்ட போஸ்ட்மேன் கொண்டு வந்து கொடுக்குறான். அவர் KGK வாத்தியார் அதை எடுத்து பார்க்குறாரு. எவன்டா இங்கே சுவாமிநாதன், இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்றாரு. கதை எழுதுனிய, உருப்படியாக எழுதுனியா? ஒழுங்கற்ற கதையை எழுதுனா அவன் திருப்பி விட்டுட்டான். இனிமேல் கதை எழுதுன உனக்கு என்ன செய்வேன்னு தெரியாதுன்னு காதை பிடிச்சி திருகுன்னு திருகுறார். மாணவனுடைய காதை பிடிச்சி திருகி, படிப்பில் உன் கவனம் இருக்கட்டும், கதையெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டார். அன்றைக்கி சாயந்தரம் அந்த சுவாமிநாதன் மாணவன் நேராக அவங்க அம்மாட்ட போனான். அம்மா, நான் ஒரு மிகப்பெரிய தப்பு செஞ்சுட்டேன், கதை எழுதுனேன், அது தப்பு இல்லை, ஸ்கூல் அட்ரஸ் கொடுத்தது தான் தப்பாக போச்சு. வாத்தியார் காதை பிடிச்சி திருகிட்டாரு, இனிமேல் நான் வீட்டு அட்ரஸை கொடுத்து கதை எழுதுறேன், கதை வந்துச்சுன்னா வாங்கி வை, நான் அதுக்கப்புறம் எப்படி நல்லா எழுதுறதுன்னு நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன்ட்டான். ஆண்டுகள் பல ஓடின. சென்னை வானொலி நிலையத்தில் 7 மணிக்கு இன்று ஒரு தகவல் என்ற நிகழ்ச்சியில் தென்கட்சி சுவாமிநாதன் பேசுகிறாரு. நிறைய நேயர்கள். KGK ஆசிரியர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். அந்த KGK ஆசிரியர் அந்த வானொலி நிலையத்துக்கு லெட்டர் எழுதி, தென்கட்சி சுவாமிநாதன் என்ற பெரியவரை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு எழுதுகிறாரு. டைரக்டர் வந்து தென்கட்சி சுவாமிநாதன் காமிக்கிறாரு. ஐயோ, இவர் எங்கள் கிளாஸ் வாத்தியார் சார், வர சொல்லுங்கன்ட்டாங்க. இப்போ KGK வாத்தியார் நடக்க முடியாமல் ஊன்றுகோலோடு சென்னை வானொலி நிலையம் போகிறாரு. தென்கட்சி சுவாமிநாதன் நேராக போய் அவர் காதில் விழுந்தார். நீங்கள் பார்க்க வந்த தென்கட்சி சுவாமிநாதன் நான் தான் சார், உங்ககிட்ட நான் 4ஆம் வகுப்பு படித்தேன், அப்போவே கதை எழுதக்கூடாதுன்னு காதை திருகுனீங்கல்ல, அந்த தென்கட்சி சுவாமிநாதன் நான் தான் சார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராம், ஐயையோ நானாப்பா அப்படி செஞ்சுட்டேன், எப்படா மணி 7 ஆகும்னு நினைக்கிறேன், என் காதெல்லாம் ரேடியோ பெட்டி மேலேயே இருக்குது, என் காதெல்லாம் எப்பொழுது 7 மணி வரும் 7 மணி வரும்னு ரேடியோ பெட்டி மேலேயே இருக்குன்னு சொன்ன உடனே தென்கட்சி சுவாமிநாதன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், சார், அன்று என் காது உங்களிடம், இன்று உங்கள் காது என்னிடம். சார், அன்று என் காது உங்களிடம், இன்று உங்கள் காது என்னிடம். ஆனாலும் நான் எழுத்து திறமையை விடலை, நிறைய புக் எழுதியிருக்கேன்,
பேச்சாற்றலை விடவில்லை, நிறைய பேசியிருக்கேன். எனக்கு இந்த அளவுக்கு பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்கேன்னா அதற்கு காரணம் நீங்கள் தான். கல்வியை மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா எனக்கு சென்னையில் வானொலி ஸ்டேஷனில் இந்த வேலை கிடச்சிருக்காது என்ற திறன்களை வளர்த்து கொண்ட தென்கட்சி சுவாமிநாதன் சொன்னார், மாணவிகளை கல்வி மட்டும் தேவையில்லை, திறன்களையும் வளர்த்து கொள்ளுங்கள். பாடும் திறன், ஆடும் திறன், பேச்சும் திறன், எழுதும் திறன், கவிதை எழுதக்கூடிய திறன், விளையாடும் திறன் என்று பல்வேறு ஸ்கில்லை நீங்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இறுதியாக கேனா என்ன சொன்னேம்மா? நாலேஜ். ஒரே ஒரு கதையோடு முடிச்சிட்றேன். ஒரு கண் தெரியாத பிச்சைக்காரர், கண்ணே தெரியல, கடவுள்கிட்ட ரொம்ப நாள் வரம் கேட்குறாரு. கடவுள் நேரில் வரார். உனக்கு பக்தா என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் சொல்கிறார், எனக்கு கண் தெரிய வேண்டும். ரெண்டாவது வரம் நிறைய பைசா வேணும், பொருள் வேணும். மூணாவது நீண்ட ஆயுள் வேணும்னு கேட்குறாரு. உடனே இவர் சொல்கிறாரு, 3 வரம் கேட்கக்கூடாது, ஒரு வரம் தான் கேட்கணும், நான் ஒன்று தான் கொடுப்பேங்கிறாரு இறைவன். உடனே இவர் சொல்கிறாரு, ஒரு நிமிடம் யோசித்து கொள்ளட்டுமான்னு கேட்குறாரு கண் தெரியாத பிச்சைக்காரர். யோசியுங்கள்னு சொல்கிறாரு. யோசிச்சுட்டு இவர் கேட்குறாரு, இறைவா, நான் கட்டிய 7 அடுக்கு பங்களாவில், நான் சொந்தமாக கட்டிய 7 அடுக்கு பங்களாவில் என்னோட கொள்ளு பேரன் நிலா வெளிச்சத்தில் தங்க கிண்ணத்தில் பால் சோறு சாப்பிட்றத என் கண்ணால் பார்க்கணும். ஒரே வரம் முடிச்சுட்ட. செல்வமும் கிடைத்தது, ஆயுளும் கிடைத்தது, கண்ணும் கிடைத்தது. எனவே மாணவிகளே, நாம் அனைவரும் சல்லடையாக இருக்க வேண்டாம். சல்லடை தீயதை தக்க வைக்கும், நல்லதை விட்டுவிடும். நாம் அனைவரும் முரமாக வாழ்வோம். முரம் நல்லதை தக்க வைக்கும், கெட்டதை விட்டுவிடும். நாம் அனைவரும் கத்திரிக்கோளாக வாழ வேண்டாம், கத்திரிக்கோள் பிரிக்கும். நாம் அனைவரும் ஊசியாக வாழ்வோம், அது இணைக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.